ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது, பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் பார்வதி பயங்கரமாக அழுகுறாங்க. தலை ரூமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அமித் வராரு, அது சான்ஸே இல்லைங்கப்பா. வந்து என்ன அப்படின்றாரு, பூ நான் வரேன் அப்படின்றாங்க. உன்னை அந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு நட்பு நம்மளுக்கு கிடைக்கணுங்க, நல்ல ஒரு நட்பு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் எல்லோரும் அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இவர் வந்துட்டு இவங்க வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு என்ன சனிக்கிழமை. ஸோ நாளைக்கு சனிக்கிழமைனா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அப்போ அடுத்த நாள் திங்கள். ஸோ திங்கள் வந்தாச்சு, அப்போ இவங்களுக்கு பொங்கல். ஸோ அவங்க அம்மா எல்லாருமே வரப்போகிறாங்க, பதறாங்க. இதில் என்னென்னா, எப்பயுமே ஃப்ரீ டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், யார் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறாங்களோ அவங்களுடைய ஃபேமிலி மட்டும் எப்பவுமே லாஸ்ட்டில் தான் வருவாங்க. அதுலேயே நம்ம ஓரளவுக்கு ஃபைன் பண்ணலாம், ஓகே இவங்க தான் டைட்டில் வின்னராக வரப்போகிறாங்கன்னு. இப்போ விஜய் பார்வதியுடைய குடும்பம் வந்து திங்கக்கிழமை விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அது ஒரு பக்கம். ஆனால் அவங்கள லாஸ்ட்டு விட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டவுட்டு தான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு போட்ட எஃபர்ட் வந்துட்டு மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அம்மா வரப்போகிறாங்கன்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். நெருங்க அடி வயிறு அப்படி கலக்குது. பாவம், பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பட் எனக்கு நான் இதில் ஒரு சின்ன ஒரு காமெடி ஒன்று தோணுச்சு. அவங்க அம்மா வந்துடுறாங்க. இவங்க வந்துட்டு, அம்மா என்னம்மா வெளியே பார்த்தியாம்மா, ஏதாவது தப்பாக போயிருந்தேன், சாரிம்மா நான் கேபிள் கனெக்ஷனுக்கு ரீசார்ஜே பண்ணாமல் விட்டேன், நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எது பார்க்கலையா, நிஜமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மேலே நடக்காது, சும்மா கிண்டல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே இப்போ வந்துட்டு மொபைல் வந்துடுச்சு. சொல்கிறேன், அவங்க வந்து இப்போ வந்து பயங்கர பீதியில் இருக்காங்க. இதில் வேறு வந்து இங்கே அழுகுறாங்கல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 4 பேரில் வந்து எந்த குடும்பம் யார் வந்துட்டு 24 மணி நேரம் வந்துட்டு ஸ்டே பண்ணும்போது வாதாடுறாங்க. அதுதான் விஜய் பார்வதி, புரியுதுங்களா? இப்போது அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த டாஸ்க்லேயுமே வந்து கிவ் அண்ட் ஜஸ்ட்டு லைக் தட்னு கிவ் அப் பண்ணதே கிடையாது. எல்லாத்துலேயும் போராடுவாங்க. போராடி அங்கே ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான், அதுவும் விட்டு கொடுக்குற பிரச்சனையே பழக்கமே கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணோம். அதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளோ பேர் வாங்குது, சரிங்களா? இப்போ ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வாங்குது, அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. முடியல, பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பயங்கரமான ஒரு பிளயம் இருக்குது, அதை வந்து மாட்டுக்கிறது கிடையாது. இன்னும் ஒன்று, இப்போது 24 மணி நேரம் தங்கக்கூடிய விஷயம் இல்லை. வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தை கிளம்புற மாதிரி தான் இருக்குது. வர்றவங்க அந்த 3 மணி நேரத்தை என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்களோ, கமருதி என்னென்ன மாட்ட போகிறாரா, இல்லை இவங்க 2 பேரும் வச்சு செய்ய போகிறாங்களா, இல்லை கமருதனுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வரப்போதா, இல்லை கமருதின் ஃபேமிலியையும் இவங்க ஃபேமிலி ஒன்றா விட போகிறாங்களா, நிறைய சர்ப்ரைஸ் நம்மளுக்காக காத்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு மண்டை அப்படியே குழம்புது. பார்க்கலாம், பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாரோட ஃபேமிலிக்காக காத்துட்ருக்கீங்க? நான் வந்துட்டு என்னை கேட்டிங்கன்னா, அமித்தோட ஃபேமிலி, விஜய் பார்வதி, கமருதனோட ஃபேமிலி, சரிங்களா, சபரியோட ஃபேமிலி, சரிங்களா, அரோராக்கு யார் வருவாங்க, இது மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.